ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நவராத்திரி 9ஆம் திருவிழா வீடியோ நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அம்பிகை சிவபூஜை செய்யக்கூடிய காட்சி நமக்கு தராங்க. இதோட சிறப்புகள்லாம் என்ன, இதில் அம்பிகை தரிசனம் போது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் இருக வேண்டின், கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையன்பலம். நவராத்திரியோட கடைசி நாள் அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா சிவபூஜை செய்கிறது. அம்பிகை எதற்காக சிவபூஜை செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்பிகை வந்து 9 நாள் விரதம் இருந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறாங்க. அப்படி சம்ஹாரம் பண்ணும்போது அம்பிகைக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுருது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சிவபூஜை செய்கிறாங்க. ஏன்னா என்னதான் உலகத்தோடைய ஆதிபராட் சக்தியாக இருந்தாலும் இந்த உலகத்தின் மூலாதாரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் கிட்ட மட்டும் தான் நம்மளோட தோஷ நிவர்த்தியெல்லாம் கேட்க முடியும். நிறைய வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா தெய்வங்களும் அசுரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறம் சிவபூஜை செய்ததாக நம்ம வரலாறு பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய மீனாட்சி அம்மா வந்து இங்கே சிவபூஜை பண்ணுறாங்க. பத்மாசன பீடத்தில் உட்காந்து கையில் தாமரை மலர்களை வச்சு ஒன்று அம்பிகை வந்து சிவபூஜை பண்ணுற மாதிரியான ஒரு அலங்காரம். இதில் நம்ம இந்த காட்சியில் அம்பிகையை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வந்து முழு மனுஷன் மாறக்கூடிய அற்புதமான ஒரு அலங்காரம் தான் இந்த அலங்காரம். உலகத்தின் ஆதிசக்தியாகிய அம்பிகையும் உலகத்தின் ஆதிசக்தியாகிய சிவபெருமான் தான் பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோலம். இந்த காட்சியில் அம்பிகையை தரிசனம் பண்ணும்போது மனசுக்கு நிறைவாகவும் நம்ம கேட்ட வரத்தெல்லாம் தரக்கூடிய வல்லமையான தெய்வங்களாகவும் ஒரு 2 பேரும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இதில் தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா நலங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மையும் ஸ்ரீ சிவபெருமானை நம்ம வேண்டிக்கலாம். மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.